Hey friends, welcome to Kitty's Kitchen. இன்னைக்கு நம்ம Kitty's Kitchenல ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மைதா, பெப்பர், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு முட்டை, கொஞ்சமாக சில்லி சாஸ். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடலாம். நம்ம எடுத்ததுமே பொரிக்கிறத விட ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு பொரிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லாவே ஊறிருக்கு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சிக்கன் பீசஸை ஸ்பூனில் போட்டுக்கிறேன். நம்ம கையில் போடுறத விட இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டோம்னா நம்மளுக்கு கையில் எந்த மசாலாவும் ஒட்டாது. நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி கூட. திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொரிய வச்சுக்கிறேன். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எல்லா பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ரொம்பவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை சேர்த்த உடனே ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, சும்மா லைட்டாக கலந்து விடுங்க போதும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு முட்டையோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு கலந்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை நான் கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருந்தது, அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி பீஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் க்ரீன் சில்லி ஃப்ளேவர் பிடிக்குன்னா அந்த சாஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு வேக வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், please do like, share and subscribe. Thank you for watching.